யாருது என்ஜின் ஆயில் லீக் ஆகுது? Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இப்போ மூணாரில் இருக்கோம். பியூட்டிஃபுல் மூணார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3rd எபிசோட் ஆஃப் மூணார் சீரீஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த 1st and 2nd எபிசோட் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் மேலே டாப்பில் கார்ட்லேயும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், இதுக்கு முன்னாடி 2 நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது. இப்போ நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 to 23 ரைடர்ஸ் இருக்காங்க. நம்ம முன்னாடி போயிட்டுருக்கிறது உங்களுக்கே தெரியும், செரி விலாக்ஸோட செரி. ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணிகிட்ருக்கிறது கௌதம், நம்பர் பிளேட்டோட கௌதம். இப்போ நம்ம கொழுக்குமலைக்கு போயிட்டுருக்கோம் ஆஃப் ரோடிங்காக. அங்கே ஒரு கேம்பிங் சைட் இருக்குது நமக்கு. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். கொழுக்குமலை டாப்பில் ஏறுறதுக்கு செம ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் யூஸ்வலாக ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவேன் ஒரு வீடியோக்குமே சம்மரைஸ் பண்ணுறதுக்குன்னு, கமெண்ட் உங்களை பண்ண சொல்லி. அந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு a cup of tea with clouds அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு தெரியலனா உங்களோட சப்போர்ட் தெரிவித்த மாதிரி இருக்கும் எனக்கும். வாவ், எவ்வளோ பச்சை பாருங்களேன். எல்லாமே டீ எஸ்டேட்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், ரொம்பவே அழகாக இருக்கு. இங்கே பாருங்களேன், மேலே க்ளவுட்ஸ், அதுக்கு கீழே டீ எஸ்டேட், அப்புறம் அதுக்கு கீழே கர்வ்டான ரோட்ஸ். செம காம்பினேஷனில். இந்த மாதிரி மூணார் மாதிரி இடத்துல தாங்க கிடைக்கும். செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. கேமராவில் கண்டிப்பாக தெரியாது எவ்வளோ ஸ்டீப்னு, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம 2 கண்ணு வேணும், அப்போ தான் டெப்த் பர்செப்ஷன் இருக்கும். ஒரு கேமராவில் வந்து டெப்த்து வந்து பர்சீவ் பண்ண முடியாது, அதனால் கேமராவில் கண்டிப்பாக தெரியாது எவ்வளோ ஸ்டீப்னு. ஆனால் ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும்போது நியூட்ரல்லாம் போட்டு டவுன்ஹில் போகாதீங்க. கண்டிப்பாக என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்கள், பிரேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கியர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லோவஸ்ட் கியரில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ஜின் பிரேக்கிங்கும் பிரேக்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்கிட் ஆயிரும், ஸ்லிப் ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் வண்டியில் இருக்கிற பிரேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் நல்லா, அப்போ தான் இந்த மாதிரி இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் காமன் சென்ஸும் யூஸ் பண்ணணும். பிரேக்ஸோட ஃப்ரிக்ஷன் மட்டும் பத்தாது, அதனால என்ஜின் பிரேக்கிங்கும் யூஸ் பண்ணி வெஹிக்கிளே ஸ்லோ டவுன் ஆகணும் ஃப்ரம் த என்ஜின் லெவல். ஸோ நியூட்ரலில் போட்டிங்கன்னா அது பாட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். உங்களால் பிரேக்ஸ் வச்சு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு உங்களால் ஆக்சிலரேட் பண்ணணுன்னா, அதாவது கியர் போட்டு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் டைம் பத்தாது. அதனால் எப்பவுமே கியரில் வச்சுக்கோங்க, நியூட்ரலில் போட்டுலாம் டவுன் ஹில் போகாதீங்க. சில பேர் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி நினைப்பாங்க, பட் அது ரியலி டேஞ்சரஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நானும் எத்தனை தடவை தாங்க வாவ்னு சொல்கிறது. என்ன பண்ணுறது, இங்கே எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். நான் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த பார்த்து என்ஜாய் பண்ணணும், அப்புறம் அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும். நேரில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தாங்க அது உண்மையிலேயே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். இந்த மாதிரி ஒரு கேம்பிங் ட்ரிப் நீங்களும் போகணும் அப்படின்னா நான் கீழே ஆர்கனைசரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ராங் டர்ன் கிளப்பில் சஜித்னு ஒருத்தரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அவருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மூணார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடம்னு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ரோத்தாங் பாஸ் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பழைய நினைவுலாம் வருது எனக்கு. அப்படியே
அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ரோட்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. சில செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, சில செக்ஷன்ஸ்லாம் ஆஃப் ரோடிங் இருக்குது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்போ வந்து நம்ம சூரியநல்லி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறோம். இது வந்து ஆக்சுவலாக இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ சூரியநல்லியிலேருந்து தான் டாப்பில் வந்து கொழுக்குமலை இருக்குது. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சூரியநல்லியில் ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இது. இதுக்கு மேலே தான் நமக்கு கொழுக்குமலையோட கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டே. இப்போ இந்த எஸ்டேட்லேருந்து நமக்கு கொழுக்குமலை போகிற செக்ஷன் தான் ஹெவி ஆஃப் ரோடிங் இருக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு குட்டி நேச்சுரல் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போய் குளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வேறு செருப்பு போடாமல் வந்துட்டேன். அங்கே பைக்லேயே எல்லாத்தையும் விட்டுட்டு ஷூலாம் விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கும் ஒரு குட்டி ட்ரெக் போக வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, போவோம் வாங்க. சரி, தண்ணியில் விளையாடின்னு இருக்காரு பாருங்க. வாட்டர்ஃபாலில் குளித்தது வந்து ஒரு மசாஜ் மாதிரி இருந்தது. இவ்வளோ ரைடிங் பண்ணதுக்கப்புறம் அந்த உடம்பு பெயின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே மசாஜ் வச்சு நீவி விட்ட மாதிரி இருக்குது உடம்பு. நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இன்னும் நம்ம ஆஃப்ரோட் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த வாட்டர்ஃபால் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு. வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். யாருது என்ஜின் ஆயில் லீக் ஆகுது?
தலைவர் விழுந்துட்டார். நடக்கிறது தான். பாஸ் வண்டியை விட்டு ஃபஸ்ட்டு எழுச்சிருங்க பாஸ். இப்போ ஆனில் பார் எப்படிங்க செம வியூவில் வேணும்னே ஆஃப்ரோட ஆக்கி வச்ச மாதிரி இருக்குது. கல்லெல்லாம் போட்டு ரோடு போடுறது போல கல் போட்டாங்க. ஏன்னா வீட்லாம் போகணும்னு. இது வந்து கோப்ரோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால எனக்கு தெரியல எவ்வளோ ரஃப் ஆஃப் டேரிங் இருக்குன்னு. அதாவது கூட இவ்வளோ இல்லை. உண்மையிலே சீரியஸாக எது வேணும்னே போட்டு வச்ச மாதிரி இருக்குது. கை வலிக்குது. ஆமாம் வெயிட் வரல உங்க வண்டி. இவ்வளோ நேரம் பாறையில் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால காட்டுக்குள்ளே வந்தாச்சு. இல்லை மலைக்கு மேலே வந்துட்டோம் நம்ம. இந்த மலைக்கு இன்னும் ரோடெல்லாம் போடல. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ செகண்ட் டேவோட கேம்ப் சைட்டுக்கு வந்திருக்கோம். சூரியநல்லி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து மேலே வந்திருக்கோம். ஸோ கொழுக்குமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழுக்குமலையோட கேம்ப் சைட்டுக்கு இருக்கும். இங்கே வர்றதுக்கு வேறு லெவலான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து சேர்ந்த எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் நாங்கள் வரும்போது கொஞ்சம் இருட்டாயிருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ண முடியல. வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.